நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்தோடனே மிராக்கிள்னு முன்னாடி தான் பாப்குட்டி உட்காண்டிருக்கு. அவரோட துவாரகமாய்க்கு பாதம் இருக்குது. அங்கே போய் நான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். ஆக்சுவலி பண்ணும்போதே எனக்கு இங்கே பாருங்க, அவரோட பாதத்தில் வச்சு பிரசாதம் கிடச்சிருக்கு. இதை விட என்ன வேணும்? கரெக்டால நான் வரும்போது பயங்கரமாக பசிக்கிறது, என்ன பண்ணுறது பாப்பான்னு கேட்டுகிட்டே வந்தேன். தாங்க முடியாமல் ஒரு கடையில் நின்று ஒரு வடை வேறு சாப்பிட்டேன். பசி தாங்க முடியலைன்னா காத்தாலே எழுந்திருந்து பூஜை பண்ணிட்டேன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சுவாமிக்கு வந்து பஞ்சாமிரதம் மட்டும்தான் எடுத்துன்னு வந்தேன் இன்றைக்கி. வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் அவிஸ் எடுத்துன்னு வந்தேன், அது மாத்திரம்தான் எடுத்தேன். வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. அப்போ நான் பாப்புட்டிகிட்ட சொன்னேன், ரொம்ப பசிக்கிறது பாப்புட்டி, தாங்கவே முடியலன்னு. வந்தோடனே இங்கே பாருங்கள், அவரோட பாதத்தில் வச்ச கேசரி. இதை விட என்ன வேணும் இல்லையா லோகத்தில்? இது ஒன்று போகிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இஸ் ஆல்வேஸ் லைக் தட் மை பாப்குட்டி இஸ். அங்கே பாருங்கள் உட்காண்டிருக்கார் பாருங்கள், தெரியாதா? எவ்வளோ அமுக்கமாக ஒன்றும் தெரியாத மாதிரி ஜாமுன்னு உட்காண்டிருக்கார் பாருங்கோ. அவரோட பாதம் இது தான். நான் இங்கே தான் வந்து எப்போவுமே வந்து பாதத்தில் எப்போவுமே வந்து நமஸ்காரம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாதம். இங்கே உட்காண்டிருக்கார் அவர் துவாரகமாயில் உட்காண்டிருக்கிற மாதிரி. குட்டி கோயில் தான்னாலும் அழகாக இருக்கும். அவரோட சின்ன குட்டி பாதம் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கோரிக்கைகள்லாம் இருந்தால் இங்கே இந்த கோரிக்கை பாக்ஸ் வச்சுருக்கா. இதில் நான் இதிலெல்லாம் போட மாட்டேன். அவர்கிட்ட வந்து அவரோட பாதத்தில் அந்த எல்லாத்தையும் ஷீட்டையும் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே அவரோட அவதாரங்கள் பாருங்கள், குரு அவதாரம். அதுக்கப்புறம் இந்த கோயில் இப்படி இருக்குது. இதுதான் அமைப்பு கோயிலோடது. அழகாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. மழை பெஞ்சிலே இருக்குது, தெரியறதா? ஆனால் நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பாப்குட்டி அழகாக கொண்டு வந்து விட்டுடுத்து. இப்போ பிரசாதம் சாப்பிட்டுட்டு நேராக மேலே போயிட்டு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க அலங்காரம் பண்ண போகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா மழை இல்லையா, ஸோ அதனால் ஆகலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணிவிடுவோம். ஓகே, எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரோட பிரார்த்தனையும் இன்றைக்கி நிறைவேறணும் அப்படிங்கிறது என்னோடய ஆகிரகம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.